எல்லாருக்கும் வணக்கம். இது ஞாயிற்றுக்கிழமை எடுத்த வீடியோ. ஞாயிற்றுக்கிழமை எடுத்து ஞாயிற்றுக்கிழமை அப்லோட் கொடுக்க முடியாது. இதிலக்கு பல வேலை இருக்குது. இந்த வேலையெல்லாம் வீடியோக்கெல்லாம் சேர்த்து போடுறது ஒரு நாள் ஆகி போயிடும். அதனால் நான் உங்களுக்கு திங்கக்கிழமை தான் இந்த வீடியோவை போடுவேன். ஞாயிற்றுக்கிழமை பார்த்துக்கோங்க, பிள்ளைய ஊரை வீட்டில் இருக்கமுண்டு ஒரே கரைச்சலை கொடுக்குதுங்க. எங்கேயாவது எங்களை கூட்டிகிட்டு போங்கப்பாண்டு. என் மயன் சருமாவை தவிர அவர் மட்டும்தான் கிரிக்கெட் பேட்டை எடுத்துக்கிட்டு இளவட்டத்துகளோட கிரிக்கெட் அடிக்க போயிடுறாரு. மற்றவர் நண்டு சிண்டு அம்புட்டா ரகலை பண்ணுது. அதோட எங்கே போகலாம்? இன்னும் இப்போ தான் சித்திரை பிறந்துருச்சுல. சித்திரை பிறந்தா மீனாட்சி மதுரையில் ஒரே திருவிழாதான். சித்திரை நாள்லேருந்து கொடியேற்றின நாள்லேருந்து எல்லா நாளும் திருவிழாதான். அதனால் திருவிழா அன்னைக்கு தான் போகணும்னு இல்லை, தினமும் கிளம்பி போனாலும் சாமியை போய் தரிசனம் பண்ணிட்டு வரலாம். ஏண்டா மீனாட்சி தாயை பார்க்குறதுக்கு பல மணி நேரம் காத்து நிற்கணும் கோயிலுக்குள்ளே. ஆனாலும் போய் பார்த்துக்கோங்க, அம்புட்டு ஒரு கூட்டத்தில் பல மணி நேரம் நிற்கணும், 4 மணி நேரம் 5 மணி நேரம். அப்போத்தான் தாயை தரிசனம் பண்ண முடியும். இங்கே தாயே பார்த்துக்கோங்க நம்மளை தேடி வீதி வீதியாக ஊர்வலம் வரும் பார்த்துக்கோங்க. அதுக்காக சாமியை தரிசனம் பண்ணுறது மாதிரி இருக்கும், பிள்ளைகளுக்கும் நல்லா சுற்றி காட்டின மாதிரி இருக்கும். அப்படின்ட்டு யோசனை பண்ணி எங்கள் வீட்டுக்காரு கூட்டிக்கிட்டு நேராக மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு போய்கிட்டு இருந்தோமுங்க. போகையிலேயே விடிய எடுத்துக்கிட்டே வந்தேன். எங்கள் வீட்டுக்காரியே போன உள்ள வைமா, இதானே உனக்கு வேலைன்றார். ஆமாம், இதுதானே வேலை. நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு சந்தோஷமாக இருக்கட்டும்ட்டு கூட்டிகிட்டு போங்க, நான் அதை மக்களுக்கு காட்டி சந்தோஷமாக வீடியோ எடுத்து போட்டு போகிறேன். உங்களுக்கு என்ன பேசாட்டிக்கு இருங்க அப்படின்னு. அதோட எங்கள் வீட்டுக்காரர் எதுக்கும் பேசலை, ஒன்றே திருத்த முடியாது அப்படின்றாரு. நான் திருந்துறதுக்கு என்ன தவறாக பண்ணிக்கிட்டு திருறேன், ஏதோ என்னால் முடிஞ்சதை நான் எடுத்து போடுவேன். இதுதான் திருமணநாயக்கர் மகால். என்னென்னு தெரில, அந்த இடத்துல ஒரே கூட்டமாக இருந்துச்சு. என்னென்னு தெரில, நில்லுங்கண்டா நிப்பாட்டுங்கண்டா, கூட்டம் இருந்தால் உடனே நிப்பாட்டிருந்தா அது என்னென்னு தெரிஞ்சுக்கிறணுமா? பேசாண்டு வாடி, முதல்ல கேமரா பிடிக்கிறோம்னு எங்கே எல்லாத்தையும் தள்ளி விட்டுறாத, எவனாவது போனை தூக்கிட்டு ஓடிட போகிறான், பார்த்து பிடிச்சிக்க அப்படின்ட்டார். ஏன்டா ஸ்டாண்டு வேறு எடுத்துகிட்டு போகல, கையிலேயே தான் பிடிச்சிக்கிட்டு போனேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா ரோட்டில் போகையிலேயே பைக்கில் வரையிலேயே எனக்கு ஒரு அக்கா தெரிஞ்சவங்க வந்துருந்துருக்காங்க. அவங்க பார்த்துட்டு ஹலோண்டாக, நாங்களும் ஹலோ அப்படின்ட்டா. அதுக்கப்புறம் சரியாக எடுக்க முடியல, இந்த பக்கம் எடுக்க, நாங்கள் இங்கிட்டு ஒரு குரூப் வரோம் அப்படின்னு இங்கிட்டு ஒரு கத்துனாங்க. என்னக்கா சரிங்கக்கா நல்லா இருக்கீங்களா அப்படின்னு நானும் கையை காட்டினேன். அவங்களும் சந்தோஷமாக கையை காட்டினா. இது ஊர் அவங்க குரூப்பாக அவங்ககிட்ட பூரா சொல்லிக்கிட்டே வந்தாங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அதோட ஏமக பூஜா என்னைய பாருங்கள் கிண்டல் பண்ணுறா. ஏமா பைக்கில் போகையிலேயே உங்களுக்கு ஒரு ஃபேனா, என்னால் தாங்க முடியலை அப்படின்டா. ஏண்டி என்னைய நீங்கள் மட்டும்தான் என்னைய சாதாரணமாக குறையா சொல்கிறவங்க, மற்றவங்க எல்லாரும் என்னைய வீடியோவை பார்த்துட்டு பாராட்டத்தானே செய்கிறாங்க. உங்கள் அப்பாவிலேருந்து நீலேருந்து எல்லாரும், உங்கள் அத்தையிலேருந்து உங்கள் சித்தியிலேருந்து அம்புட்டு பேரும் கிண்டல் அடிக்க மட்டும்தான் என்னையை பயன்படுத்துறீங்க. ஆனால் அறியாத தெரியாத மக்கள் எங்கெங்கே இருந்தால் முனியம்மா எப்படி கட்டுச்சிட்டா குடும்பம் நடத்துகிற, நல்லபடியாக பேசுகிற, நல்ல ஒழுக்கமாக எல்லாமே நடந்துக்கிற அப்படின்னு பாராட்டுறாங்க. போடி எங்கிட்டு அப்படின்ட்டு ஏமகட்ட நான் சொல்லிக்கிட்டு வந்தேன். சரிதான், இதுக்காக பைக்கில் வரையிலாம் ஒரு ஃபேனா, கை காட்டுறது என்னால் தாங்க முடியலன்னு மறுபடியும் சொன்னான். மூஞ்சில் குத்தி பேசாட்டிக்கு வாடி, வயசுக்கு ஏத்தாப்புல பேசு. மாமியா மாதிரியே என் மாமியா கூட பல மடங்கு தாண்டினவங்க பூஜா. எப்போ பாருங்க என்னைய கிண்டல் பேசுகிறதுல அவளுக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷம். அதோட என்ன அவளை கத்திக்கிட்டு வந்தேன். சரி விடுங்கம்மா, சந்தோஷம் நான் சும்மா ஜோக்குக்குத்தான் சொன்னேன்ட்டு அப்புறம் ஒரு வழியாக சமாதானம் பண்ணேன். எங்கே ரொம்ப கூட்டமாக இருந்துச்சு. நாச்சியாருங்க இந்த இதில் நிறைய ஜவுளி எடுக்கலாம் வந்திருக்கோம். நீங்களாம் வந்திருக்கீங்களா? மதுரையே சுற்றி காட்டிக்கிட்டு இருக்கேன் உங்களுக்கு, முழு டவுனு. எல்லோரும் இதுக்குள்ளே போக முடியாது, கோயிலுக்குள்ளே அந்த இதில் போகணும், அதில் போக முடியாதுட்டாங்க. ரொம்ப கூட்டம் அதிகமாக இருக்குன்ட்டு வேறு பக்கம் மாற்றி விட்டுருந்தாங்க. சரின்ட்டு ஒரே டிராஃபிக்காக இருந்துச்சு. இன்னும் இந்த சித்திரை மாதம் முழுசாகவே டிராஃபிக்காக தாங்க இருக்கும், ஒரே கூட்டமாக தான் இருக்கும். மதுரை ஒரே குதூகலம்தான். எல்லார் ஊர்லேயும் 1 வாரம் 2 வாரம் திருவிழா நடக்கும். ஆனால் மதுரையில் மட்டும் மாதம் ஃபுல்லாக திருவிழா நடக்கும். அவ்வளோ ஒரு குதூகலமாக இருக்கும் மதுரை மக்களுக்கு. எல்லா நாளும் போய் குதூகலமாக சாமியை கும்பிடலாம். சித்திரை திருவிழா ஆற்றுல அழகர் அன்னைக்கு மட்டும்தான் போய் சாமியை கும்பிடணும்னு குளிச்சு முழுகி போகணுன்ற அவசியம்லாம் கிடையாது. சித்திரை மாதம் எல்லா நாளும் குளிச்சு முழுகி தலையில் பூ வச்சு பொட்டு வச்சு மீனாட்சி தாயை போய் தரிசனம் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். ஆமாம், அது யாருக்கும் தெரியறதில்ல. ஒரு சில பேர்களுக்கு ரொம்ப பேர் பார்த்துக்குங்க, நல்ல வேடமிட்டு நல்லபடியாக சாமியை கும்பிட்றவங்க நிறைய பேர் இருக்காங்க. அப்படித்தான் நாங்கள் போய் எங்களை போய் ஒரு பைக்கை போய் நான் போய் நிப்பாட்டிட்டு வரேன், நீங்கள் இறங்குங்க அப்படின்னு இந்த இடத்துல இறக்கி விட்டார். சரி பைக்கு போய் நிப்பாட்டிட்டு வருவார்னு நாங்கள் நிற்கிறோம். அவர் வந்தபடியே இல்லை. எவ்வளோ நேரமாக நிற்கிறது, இன்னும் போய் நிற்கலைன்னு நினைக்கிறேன். இந்த பலூனை பார்த்துட்டாயமாக, இந்த பலூனை பார்த்துட்டு எனக்கு பலூன் வாங்கி கொடுங்கன்னு கத்துது நண்டு. இன்னும் சாமியே கும்பிடல, சாமியை மட்டும் வரையில தான் அவங்க வாங்கிட்டு தர முடியும். இல்லாட்டா அந்த பலூனை பாதுகாக்கிறதுக்கு நாங்கள் யாராவது
இப்போ பறந்து ஓடிடும், என்ன மாதிரி பண்ணிடும், உடஞ்சிரும். அப்புறம் மறுபடியும் கதறுவேன் அப்படின்னு. அவள் அழகையில் பிடிச்சிட்டா. எனக்கு வாங்கி கொடுக்காம நான் கோயிலுக்குள்ளேயே வரமாட்டேன். இது ஒரு சிக்கலுங்க. கோயிலுக்குள்ளே எப்போ போனாலும் சரி, இந்த நண்டு பொம்மையை வாங்கி கையில் வச்சாதான் சாமியே பார்க்க விடும். இல்லைன்னு வச்சுக்கோங்க, நம்மளை சாமி பார்க்க விடாது. நம்ம சாமியை கும்பிட்டு வெளியில் வரையில் வாங்குவோம்னா கேட்காது. இது அடம் பிடிக்கிறத பார்த்துட்டு பொம்மை விளக்காரும் விலையை குறைச்சே சொல்ல மாட்டார், கூட தான் வச்சு விற்பார். என்ன செய்கிறது, சின்ன பிள்ளை அது வேலையை அது வாக்குது அப்படின்னு யோசனை பண்ணிட்டு அதோட நண்டு இப்படியே சமாதானம் பண்ணி கூட்டிகிட்டு வந்துட்டான். இங்கனக்குள்ளே இறக்கி விட்டு போகிறாரு கரும்புச்சார் கரைக்கிட்ட. இங்கே நில்லுங்க, நான் போயிட்டு வண்டியை நிப்பாட்டிட்டு வந்துடுறேன். சரி போயிட்டு வாங்க அப்படின்னு நாங்கள் நின்றோம். அங்கே வரக்க போலீஸ்காரங்க எங்களை கூப்பிட்டாங்க, இங்கே வாங்க, சொந்தக்காரவங்கதான், நானும் உங்கள் சொந்தக்காரவங்கதான், நம்ம தெரிஞ்சவங்கதான், நல்லா இருக்கீங்களா முனியம்மா அப்படின்னு பேசுகிறாங்க. போதும் வீடியோவெலாம் எடுக்காதீங்க, எல்லாரும் என்னை பார்க்க போகிறாங்க அப்படின்னு வெக்கப்பட்டாங்க. எனக்கு ஒரே சந்தோஷம். எனக்கு போலீஸ் ஆகணும்னு தாங்க ரொம்ப நாள் ஆசை. அதோட போலீஸ் கூடையில் அவங்கள பார்க்கல, என்னைய பார்க்குற மாதிரியே இருந்துச்சு. ஒரே சந்தோஷத்தில் அதோட பூ வாங்கித்தாங்க அப்படின்னு எங்கள் வீட்டுக்காரரும் பூ வாங்குறதுக்கு 500 இருக்குது, சில்லறை இருக்குமா அப்படின்றாரு. 500 சில்லறை வச்சுருக்கான் பாட்டி, கொடுங்க அப்படின்ட்டு பூவை வாங்கினேன். இந்த பூ 50 ரூபாங்க. பூ விலை குறையாது, இன்னும் பூரா விலையை கூட்டித்தான் வைப்பாங்க. ஏண்டு கேளுங்க, சித்திரத்தில் வருதுல, இந்த டயத்தில் விற்றுக்கிட்டாத்தேன் எம்பிட்டு விலை குறைச்சி கொடுத்தாலும் சரி மார்க்கெட்டில் கட்டி விற்கிறவங்க கூட தான் வைப்பாங்க. அவங்களுக்கு 10 கிடைக்கணும்ல, வியாபாரத்தை பார்க்குறவங்களுக்கு கட்டின கூலி கிடைக்க வேணாம். அதனால் எம்பிட்டு விலையாக இருந்தாலும் சரி, கோயில் குளத்தில் பூவுக்குள்ளே விலை பேசக்கூடாது, பூ இதுக்கெல்லாம் பேரம் பேசக்கூடாது, என்ன விலை சொன்னாலும் வாங்கி வச்சிடணும். அப்படி தான் நான் நினைப்பேன். அப்படி தான் வாங்கி வச்சுட்டு சரி வாங்க இன்னும் உள்ளே போகலாம் அப்படின்னு போனால் பூக்கார பாட்டி போய் நல்லா இருத்தா அப்படின்ட்டாங்க. ரொம்ப சந்தோஷம் பாட்டி அப்படின்ட்டு. ஏன்னு கேளுங்க, எங்கள் வீட்டுக்கார்ட்ட அப்படி சொன்னேன்னா, பூக்கெலாம் விளம்ப சம்மா காசு கொடுக்காம சமாப்பா அப்படின்ட்டு. அதுக்கு தான் சொல்லிச்சு பாட்டி நல்லா இருமா அப்படின்னுச்சு. எனக்கு சந்தோஷமாக இருந்துச்சு. ஆமாம் பாட்டி, இந்த மாதிரி இருக்கிற வீட்டில் பேரம் பேசக்கூடாதுங்க. பெரிய பெரிய கடையில் அவங்க ஸ்டிக்கரில் எழுதி விட்டுன காசே அப்படி கொடுத்துட்டு வருவான். ஆனால் சின்னதாக பாவம் வியாபாரம் உட்காந்து ஒரு வயிற்று பிழைக்கிறவங்கிட்ட 5 பத்தை குறைப்போம். அதே நம்ம மனுஷனோடைய புத்தி. நான் அப்படி இல்லையே, எங்கன ரோட்டு கடையில் போட்டிருந்தவங்கள்ட்ட அவங்களுக்கு சொன்ன விலையை கொடுத்துட்டு வருவேன். கம்மங்கஞ்சி விற்கிறவங்க இந்த மாதிரி ரோட்டு கடைக்கு போடுறவருக்கு பூரமே சொன்ன விலையை கொடுத்துருவேன். ஏண்டுகளுங்க, நம்மளும் அந்த கஷ்டத்துலேருந்து நம்ம உழைச்சி முன்னேறணும்னு பாடுபடுறோம்ல, அதேமாதிரி இன்னொரு தொழிலாளியும் நம்ம மதிக்கணும். என்னென்ன சொல்கிறது, நண்டு விடலை, மறுபடியும் இந்த பலூட்காரர் முன்னே நின்றுட்டான். இதுக்கப்புறம் விட மாட்டேன்னுச்சு. இனிமேல் நான் வரவே மாட்டேன், இந்த பொம்மையை வாங்கி கொடுத்தாத்தே வருவேன். வச்சு அந்த பலூனு கிடச்சி, இப்போ வேறு என்னமோ கேட்டுக்கிட்டு அடம் பிடிச்சிக்கிட்டு இருந்துச்சு. அந்த பையட்ட 500 சில்லறையில் நின்றுட்டு இருந்தான். என்ன பண்ணுறது, 500 சில்லறையில் 2 வாரம் 2 நாள் கேட்குதுல. எனக்கு இப்போவே வேணும், வாங்கி கொடுத்தாத்தான் நான் வருவேன், இல்லைன்னா அந்த இடத்த விட்டே வரமாட்டேன்ட்டு ரொம்ப பெரிய சவுட்டாலும் பேசிக்கிட்டு குன்னி உட்காந்துக்கிடுச்சுங்க. அதை நான் எடுக்கலை. அதுக்கப்புறம் என்னடான்னா, இந்த ஸ்லேட்டு வேணுமா, அந்த ஸ்லேட்டில் என்னென்னத்தையும் எழுதி வரையப்போதான், இது விஜயை வரையப்போதான், என்னைய வரையுமா, அப்பா வரையுமா, அம்மா வரையுமா, என்னென்னமோ சொல்லிக்கிட்டு இருந்துச்சு. சரி எதையே வர அப்படின்ட்டு அதையும் வாங்கி கொடுங்க அப்படின்ட்டு. இவர் கோயிலேருந்து இதை பாதுகாத்துக்கிட்டு தெரிய முடியாது, கூட்டத்துக்குள்ளே வரையில் தான் வாங்கி தருவேன்டாரு. நான் எங்கே இந்த பிள்ளை தொல்லை தாங்க முடியாது, இங்கே வாங்கி கொடுத்துருங்க அப்படின்ட்டு காசை ஒரு வழியாக வாங்கி அந்த சிலையடை வாங்கி கொடுத்தாச்சு. சிலையடை வாங்கி கொடுத்தோன்னா நண்டுக்கு ஒரே குசியாகி எனக்கு ஓடிடுச்சு. பூஜா எதுவும் கேட்கல, நல்ல பிள்ளை பூஜா, எதுக்குமே எனக்கு வேண்டாம்மா, எனக்கு பாசி ஊசி எனக்கு வாங்கி கொடுங்க, நான் வேறு பிளான் வச்சுருக்கேன் அப்படின்னுச்சு. அப்படியா, சரி உன் பிளானை உன் கூடயே வச்சுக்க. என் மையன் சர்மா தான் ரொம்ப நல்ல பையன். பேட்டு கம்பு 1000 வாங்கி கொடுத்தேன், அதை தூக்கிக்கிட்டு ஒரே ஓட்டமாக ஓடினவன் தான் சாப்பிட்றதுக்கு மட்டும்தான் வீட்டுக்கு வருவான் பார்த்துக்கோங்க. அப்படி நல்ல பெரிய ஆளாயிட்டார். அதுக்கப்புறம் என்ன சில்லறை இல்லைன்னு புலம்பிட்டே இருந்தார். அந்த பைட்டையும் சில்லறை இல்லைன்னுச்சு. 100 ரூபாயை கொடுத்தா அந்த சிலைடு 80 ரூபாயா, ஒரு 20 ரூபா இல்லைன்னுது அந்த தம்பி. 20 ரூபாய்க்கு நம்ம என்ன பண்ணுறது, என்னென்ன செய்கிறது, 20 ரூபா சில்லறை இல்லாமல் எப்போ இருக்கா, இதுக்கு மேலே சில்லறை எங்கிட்டு போகிறது அப்படின்னு நாங்கள் யோசனை பண்ணிட்டு, சிலைடை கொடுண்டாலும் கொடுக்குதில்ல, நண்டு சில்லறை இல்லையா அப்படி குடுறீண்டாலும் கொடுக்குதில்ல, வேற என்ன மாதிரி எடுத்துக்கிறோம். காத்தாடி எடுத்தார். ஏங்க காத்தாடி சுற்றுற அளவுக்கு இங்கே யார் ரொம்ப குழந்தை இருக்கிறது, வேணாம் காத்தாடிலான்ட்டேன், வேற என்ன மாதிரி எடுத்துக்கங்க மாட்டார். திங்கிற வண்டமா தானே எடுத்து கருக்கு திண்டுட்டு வர, விளையாடிச்சம்மாங்க. 20 ரூபாய்க்கு 10 ரூபாய்க்குலாம் ஏதாவது ஒன்று எடுத்துக்கிட்டா என்னத்தை எடுக்கிறது, எதுவும் வேணாம் எனக்கு அப்படின்ட்டேன் நான். அப்போ என்னடி பண்ணுறது சில்லறைக்கே அப்படின்றாரு. ஏங்க யார்ட்டையாவது சில்லறையை மாற்றுங்க அப்படின்னு. அப்புறம் பார்த்தா அங்கிட்டு கொஞ்சம் ஒரு பக்கத்துலேயே இந்த இதை எடுப்புமான்னு பார்த்தேன். அது 50 ரூபா 80 ரூபாயா, 50 ரூபாய் விற்றலாம் 80 ரூபாய் ஆயிடுச்சு. சரி விடுங்க, இனிமேல் இவட்ட விலை பேசிக்கிட்டு இருக்க முடியாது. 20 ரூபா தான் என்ன மிச்சம் இருக்குது. அந்த 20 ரூபாய்க்கு ஏற்றாப்புல எந்த பொருளும் இந்த பயட்டம் இல்லை. சரி எப்படியாவது சில்லறை மாத்திரம் பக்கத்து கடையிலாவது மாற்றி கொடுங்க, நண்டுன்னு கொடுக்காது அப்படின்னோடனே வெள்ளரிக்காய் பிஞ்சை போய் வாங்கி 20 ரூபாயா. இந்த கட்டு பாருங்க, 4 பிஞ்சு தான் இருக்குது, ஆனால் 20 ரூபாயா. ஒரு பிஞ்சு 5 ரூபாயா, இது கொஞ்சம் ஓவருங்க. நான் சொல்லிட்டேன், ஏத்தா இது கொஞ்சம் ஓவரு, ஒரு சேர்த்து காய் ஒரு ஒத்த காய் கூட சேர்த்து வைக்க மாட்டாமல் இருக்க. எங்கே 10 ரூபாய்க்கு கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க, இவங்க 20 ரூபான்றாங்க. சரி விடுங்க, அவங்களும் ஒரு வியாபாரி, நம்மகிட்ட விட்டு வலை கிடைக்க முடியாது போங்க அப்படின்ட்டு அந்த 20 ரூபாயை அந்த பாட்டிகிட்ட கொடுத்துட்டு
அந்த வெள்ளரிக்காய் வாங்கி கரைச்சி 4 கரைச்சி திங்க ஆரம்பிச்சிட்டேன். எங்கள் வீட்டுக்காரர் கையில் வாங்கி கொடுத்ததோட அடிப்பாத கத்தி எங்கடி வெள்ளரிக்காயே அப்படின்ட்டாரு. வெள்ளரிக்காய் வாய்க்குள்ளே போயிடுச்சு அப்படின்ட்டு. அதுக்குள்ளேயுமா கிடச்சிட்டுட்ட என்ன வேகத்தில் தின்றுருக்காயா, படு வேகத்தில் தின்றுருக்கா அப்படின்றாரு. நீங்கள் தான் ஒரு வெள்ளரிக்காயை நீங்கள் பிடிக்கிட்டீங்க, ஒரு வெள்ளரிக்காயை பூச்சாட்டை கொடுத்துட்டேன். 2 பிஞ்சை திங்கிறதுக்கு 2 மணி நேரம் ஆகுது. ஒரு பிஞ்சை ஒரு மிக்க திங்கிறவ, ஒரு ஏக்கர் பிஞ்சை இல்லைங்க காய்ச்சி கிடக்கிறத அப்படியே மடி நிறைய கட்டிக்கிட்டு திங்கிறவ, எனக்கு போய் 4 பிஞ்சு 2 பிஞ்சு வாங்கி கொடுத்தா பெரிய பிஞ்சு போங்க அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் இன்னொரு கட்டு வாங்கினார் 10லேருந்து. அதுக்கப்புறம் என்ன சாமி பார்க்குறதுக்கு கோயிலுக்குள்ளே போயிட்டோம். மீனாட்சி அம்மன் கோயில் கோபுரத்தை காட்டலாம், ஆனால் பூரா ஜெட்டு போட்டாங்க. சாமி கும்பிட்றதுக்காக பக்தர் வசதிக்காக வெயிலெல்லாம் அடிக்காமல் இருக்கிறதுக்காக செட்டு போட்டாங்க. அதனால கோயில் கோபுரத்தையே காட்ட முடியல. குடமிளகாக்காராக்கா காட்ட சொல்லியே கிடப்பாங்க. குடமிளகாக்காராக்காவா யாருன்னு தெரியல, யாரோ ஒருத்தான கேட்டிருந்தாங்க. கோயில் கோபுரத்தையாவது காட்டிருக்காமல் பாடுண்டு. ஆமாம், அந்த அக்கா தான் நினைக்கிறேன், கேரளாக்காரக்கா தான் நினைக்கிறேன். ஐயோ பேர் குடமிளகாண்டே வச்சுட்டு அந்த அக்காவுக்கு பேரை போங்க. அதோட உள்ள கோயிலுக்குள்ளே போனோம். அங்கே போய் சாமி வைக்கிறதுக்கு போனால் ஒரே கூட்டமுங்க, சரியான செம்ம கூட்டம். அந்த கூட்டத்தில் 4-5 பேர் நம்மளுக்கு பேன் வேறு விசிறி வேறு இருந்துடுறாங்க. விசிறியை என்கிட்ட பேசினாட்ட நான் பூஜா வச்சே முதல்ல பார்ப்பேன். பூஜா நீ என்ன கிண்டல் பண்ண போகிறாள்னு அப்படி கிண்டல் அடிக்கிறாங்க. என்ன பாருங்க அவளுக்கெல்லாம் கொழுப்புண்டு. அதுக்கப்புறம் இந்தவருங்க அருவா வச்சுக்கிட்டு ஒரு பெரிய சாமி நின்றார். அவரை போய் கருப்பணசாமி அவரை போய் ஒரு வீடியோ எடுத்தேன். அவரை எடுக்க பல பேர் வீடியோ எடுக்கிறதுக்கு வரிசையில் இருந்தாங்க. சரி எல்லோரும் வீடியோ எடுங்க, போதும் கருப்பணையா எங்களுக்கு நல்லபடியாக ஒரு வழியை கொடுங்க, நல்லபடியாக அருள் கொடுங்க அப்படின்ட்டு குழந்தையும் தெய்வம் முன்னுண்டுவாங்க. குழந்தை உருவத்தில் இன்றைக்கி பூரா வேஷமிட்டு தெரிகிறவங்க தான் நம்ம சாமியை. என்ன நான் சொல்கிறது, தெய்வத்தை நம்ம நேரடியாக பார்த்ததில்ல, ஆனால் குழந்தை தான் தெய்வம். அவங்களே அந்தந்த சாமி விடமிட்டு இருக்கிறீங்கள வேற என்ன வேணும், உயிரோடு நடமாடுற சாமியே அந்த குழந்தையதாப்பா அப்படின்னு தான் எனக்கு தோணுச்சு. அப்படி தான் ஒரு பெற்றவங்களும் மீனாட்சி தாயி, கருப்பணையா, அந்த லட்சுமி தாயி அப்படின்னு பல வேடம் விட்டு வந்திருந்தாங்க. எல்லாத்தையும் பார்க்க கண்ணுக்கு குளிர்ச்சியாக இருந்துச்சு. அந்த வேடம் விட்டவங்களாம் வருவாங்க ஒருத்தலாக பாருங்கள். இந்தா ஆத்தா மீனாட்சி தாயி வேலம்போடு உட்காந்துருந்தாங்க. எல்லாரையும் எப்படி எடுத்துக்கிட்டே வந்தேன். இந்தா நம்மளுக்கு தேவையான சவரி முடி விற்கிதே, ஏங்க சவரி முடி அப்படின்ட்டு. அடியே ஏதாவது என் வாயில் வந்துடும். கோயிலுக்கு இன்னும் ஜாமியை கும்பிட சவரி முடியை வாங்கி அதையும் கையில் வச்சுக்கிட்டே இருவியா, வாடி கோயிலுக்கு சாமி கும்பிட தவிர சாமியை கும்பிட தவிர மற்ற எல்லாத்தையும் கேட்குறாப்பா. பிள்ளைய தான் கேட்குற நீமா, அதுக்கு தான் சின்ன பிள்ளை புரியா பிள்ளை விளையாடி சாமான் கேட்டுக்கிட்டு நீ எதுக்கு சவரி முடி கேட்குற அப்படின்றாரு. ஐயோ அதுக்கப்புறம் லேட்டாயிருவியா, ஓடிடுவியா, அந்த முடி வாங்கி பல வருஷம் ஆச்சியா, ஒரு முடி வாங்கி கொடுக்குறதுக்காக எப்படி பேசு அப்படின்னு பேசாத அப்படின்றாரு. அதோட கம்முன்னு இருந்துட்டேன். இதுக்கு மேலே அவர்கிட்ட பேச முடியாது. ஏன்டி எழுங்க, அவர் எங்கே பார்த்தாலும் என்னை வெடுக்க வெடுக்குன்னு பேசிக்கிட்டே இருப்பார். அவருக்கு அதுதான் வேலை. அப்புறம் என்ன சாமி வரும்னு எதிர்பார்த்துட்டேன்டா, சாமி 7:45 மேலே தான் வெளியே வரும்ட்டாங்க. நாங்கள் 6 மணிக்கெலாம் அங்கே போயிட்டோம். என்ன நினச்சிருது, சாமி வர்றதுக்கு இன்னும் 3/4 மணி நேரம் இருக்கான்ப்பா, என்ன பண்ணுறேன் அப்படின்னு. ஓ என்ன பண்ண நிற்கத்தான் செய்கிறேன், சாமி வாங்கினா உடனே பார்க்க முடியுமா, கொஞ்ச நேரம் பொறு வரும் அப்படின்னாரு. அதோட நின்று எல்லோரையும் வீடியோ எடுத்துக்கிட்டு இருந்தேன். அங்கே பூரா விசிக்கிட்டு இருந்தாங்க, அங்கிட்டு பூரா கேமரா எடுத்துக்கிட்டு இருந்தாங்க. பல பேர் பல பிள்ளைகளெல்லாம் வேஷம் போட்டு எடுத்து வந்துக்கிட்டு இருந்தாங்க. எல்லாரையும் பார்த்தா பிள்ளைகளை பூரா தோளில் தூக்கி வச்சு நின்றாங்க. ஆஹா எங்கள் அப்பா அப்படி தான் திருவிழா டயத்துலாம் இதே மாதிரி தான் தோளில் தூக்கி வச்சுக்கிட்டு என்னை திரிவார். உங்களுக்கெல்லாம் அப்படி அனுபவம் இருக்கா? திருவிழாண்டாவே போதும் எங்கள் அப்பா தூக்கி மேலே தோளில் வச்சுருவார். கோயிலில் ஒரு ஆளும் இல்லை, கோயிலுக்கு வெளியில் தான் அம்பிட்டு ஆளுகளும். கோயில் சன்னிதானத்தில் தான் சாமி வெளியில் புறப்படுது. அப்புறம் கோயிலுக்குள்ளே என்ன வேலை, கோயிலில் பூரமே நிறைய சாத்தியிருந்தாங்க, வெளியிலேயே சாத்திட்டாங்க. உள்ள ஆளுக்கு அலோடு கிடையாதுன்ட்டாங்க. வெளியில் தான் எல்லோரும் சாமி வெளியில் வர்றதுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. இது எந்த கோபுரம், தெற்கு கோபுரம் வடக்கு கோபுரம்னு தெரில. இந்த அச்சியம்மாப்பா அவர் மகளை தூக்கி தோளில் வச்சுட்டாரு. அதுக்கப்புறம் என்ன மானசா தோளில் உட்காந்துக்கிட்டு வேடிக்கை வந்துக்கிட்டு இருந்துச்சு. பூஜாவை தூக்க முடியாது, பூஜா பெரிய ஆளாயிட்டா, வாயும் பெருசு ஆளும் பெருசு, அதனால் அவளை தூக்க முடியாது. அவன் நின்றுக்கிட்டு இருந்தா எங்களுடைய. அதோட ரொம்ப நேரம் வெயிட் பண்ணி நின்றோம். ரொம்ப வேகாது வெக்க வேறு அழிய மக்கள் கூடுறதுனால வெக்க தன்னால் வெக்க அடிக்குது. இந்த ஒளி வருங்க ஏசு கிறிஸ்து ஒளி அனுப்புனது மாதிரியே அந்த லைட்லேருந்து ஒளி வெள்ளையாக வந்துக்கிட்டு இருக்குது. அதனால கேமராவே ஒரு மாதிரி மங்களம் தெரிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் என்ன சாமியை பூரா வேடமிட்டு வந்தவங்களை பூரா மீனாட்சி தாயே நிப்பாடுங்க நின்று அவங்கள பூரா எல்லாரும் போட்டோ எடுத்தாங்க. அதில் போய் நாங்களும் ஒரு போட்டோ எடுத்தோம். ஏண்டா அழகா சூப்பராக சொபடிச்சு அழகா மீனாட்சி இங்கே பாருங்க, மீனாட்சி வடிவம் கொண்டு அப்படி ஒரு சவடிச்சு வந்துருச்சு குழந்தைங்க. என்ன சாமி இருக்குன்னு யார் பார்த்தது கண்ணால், இப்படி பார்த்துக்கிற வேண்டியதே. என்னென்னா சொல்கிறது, நீங்கள் பார்க்குறவங்க பல சாமி கும்பிட்றவங்களாக இருப்பீங்க, எதுக்கும் நினச்சிக்கிறாதீங்க. உங்கள் சாமி இதில் இருக்கிறதா நினச்சி நீங்கள் சாமியை கும்பிடுங்க. ஒருத்தருக்கும் நம்ம மனசு தான் காரணம். என்ன நான் சொல்கிறது, மனசில்
தெய்வங்கள் வேணால் உருவங்கள் வேணால் வேறுபட்டு இருக்கலாம், ஆனால் வழிபாடுகளும் நம்மளுடைய மனசில் இருக்கிறதுகளும் ஒன்று தானே. எல்லாருமே மனக்குறையை தீர்த்து வை கடவுளேன்னு தான் கேட்குறதுக்கு எல்லா சாமிகளுக்கும் போகிறோம். எல்லாரும் எல்லா எல்லா அது என்ன சொல்லுவாங்க, எனக்கு சொல்ல டக்குன்னு வரல அந்த இது. அப்படி ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு இதில் இருப்போம் மதத்தில். மதத்துக்காரவங்க நம்ம மதத்தில் நம்ம சாமிகிட்ட போய் என்ன கேட்போமோ அதைத்தான் ஒவ்வொரு சாமியோட உருவங்களும் மாறப்பட்டிருக்கு, அவ்வளவுதான். சாமி எல்லாமே ஒன்று தான். அப்படித்தான் நான் நினைப்பேன். அப்படித்தான் வீடியோக்காக சொல்கிறேன்னு நினைக்காது, நினைசார மனசார சொல்கிறேன். அப்படி நம்மளுடைய கஷ்டங்களை தூக்கி வைக்கிற சாமியை தான் சாமி. அது எந்த சாமியாக இருந்தான்னு இந்த பற்றியெல்லாம் வீணையோடு வந்தாங்க. ஆஹா, வீணையோடு வந்துச்சு லக்ஷ்மி தாயே அப்படின்ட்டு போய் அவங்களையும் இது பண்ணேன். அப்புறம் இந்த மீனாட்சியம்மா அப்படின்னு கூப்பிட்டேன். உடனே திரும்பிட்டாங்க. அருள் கொடுத்துட்டு போங்க அப்படின்ட்டு அவங்கள அருள் கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் நண்டுக்கு தண்ணி தாக எடுத்துருச்சுருச்சு. சரி, இன்னும் முட்டு நேரம் ஆயிடுச்சு பாவம்ல, அதுக்கு தண்ணி தவிச்சிடும். சரி விடுங்க, குழந்தைய கலர் வாங்கி குடிக்கிறேன்னா கலர் வேணாமா, தண்ணி தான் வேணுடுச்சு. சரின்னு தண்ணியை வாங்கி, தாகம் திக்கிறது தண்ணி தான். என்ன தான் பாருங்கள், நம்ம தாகத்தில் இருந்தால் கலரை குடித்தா தாகம் திராது, தண்ணியை குடித்தா தான் தாகம் தருது. உண்மையா இல்லையா? தண்ணிக்கு நிகர் தண்ணி தான். வேறு எதுவாலையும் தண்ணி நிகர் பண்ணவே முடியாது. வேறு எதை வேணாலும் எதுக்கு பதிலாக அதை திறந்தா சரியாயிரும்னு சொல்லலாம். ஆனால் தண்ணிக்கு பதில் தண்ணி தான். தண்ணியை குடித்தா மட்டும்தான் தாகம் தீரும். தண்ணியோட அருமை ரொம்ப கஷ்டமான சூழ்நிலை வேலை பார்க்குறவங்களுக்கும் தண்ணி கிடைக்காத இடத்துல இருக்கிறவங்களுக்கு அதோட அருமை தெரியும். அதே மாதிரி தான் இந்த இதில் வந்து மனுஷ வெக்கையில் வந்து நண்டுக்கு ரொம்ப தண்ணி தாக எடுத்துருச்சு. சரின்னு தண்ணியை குடிச்சிட்டு உட்காந்துக்கிட்டே இருந்தோம். கேமரா ஓடுறது எனக்கு தெரியல, தரையிலேயே ஓடி இருந்திருக்கு. அப்புறம் என்ன தரையவே பார்த்துக்கிட்டு இருக்கு. இன்ன வரைக்கும் எனக்கு பார்க்கவே இல்லைங்க. கேமராவை ஸ்லிப் பண்ணிட்டேன்னு நினச்சேன். நேராக அப்புறம் வளைவு கடைக்கு போயிட்டோம். வளைவு கடைக்கு போய் சாமி வர்றதுக்குலாம் நேரம் இருக்குல்ல, அதுக்குள்ளே நம்ம வளைவு விளைவுலாம் வாங்கிட்டு வந்துடுவோம். கோயிலுக்கு வந்துட்டு வளைவு வாங்கலைன்னா எப்படி அப்படின்னு. ஏண்டி நேற்று தானே சேலையை கட்டிட்டு வளைவு வாங்க போகிறோம்ட்டு அதில் ஒரு 500 ரூபாய்க்கு வளைவு பாசி எல்லாம் பிறந்த நாளுக்கு வாங்கினேன், பில்லை கட்டின நேற்று அப்படின்றாரு. ஏங்க அது பிறந்த நாளுக்கு வாங்கினேன், இன்றைக்கி கோயிலுக்கு வந்திருக்கோம்ல, கோயிலுக்கு வந்தால் வளைவி பாசிலாம் சட்டப்படி வாங்கணும் சிம்மப்பா. பூவு வளைவி பொட்டு இதெல்லாம் வாங்கணும் கோயில் தளத்தில். அப்புறம் அவங்களாம் எதுக்கு கடை வச்சுருக்காங்க? கோயிலுக்கு சாமி கும்பிட வர்றவங்க 4 பொருளை வாங்கினா தானே அவங்களுக்கு புழப்பாங்க, அதுக்கு தானே நம்மளை நம்பி தானே கடை வச்சுருக்காங்க அப்படின்ட்டு. நீ ரொம்ப பேசுகிற, ஒருங்க பேச்ச நிப்பாட்டிட்டு உனக்கு என்ன தேவையோ அதை எடு. நான் ஒன்றும் பேசலை, எனக்கு குறுக்கெலாம் வலிக்குது. ஏன்னு கேளு, நீ வீட்டில் இருக்கிறவ சாயந்தரம் போட்டு வடையை தட்டி கொஞ்சமாக வடையை போட்டுட்டு ஓடி வந்துட்டு நீ கணக்கான பேசுவ. நான் அப்படியா 80 அடி உசரத்தில் பல வாக்கில் வேலை பார்த்துக்கிட்டு தர்றேன். என்னோட இது பண்ணாத, நான் போய் உட்காடுறேன், நீ என்னென்ன வேலை பார்க்கணுமோ பார்த்து வா அப்படின்றாரு. சரி போய் உட்காருங்க அப்படின்ட்டு நண்டுக்கு வளையல அப்புறம் போட்டு பார்த்தேன். பூரம் கொடன்னு இருக்குது. ஏடுகளுங்க கரெக்டாக வளைவு போட்டால் தான் அது அழகாக இருக்கும், இல்லைன்னா நல்லா இருக்காது. இது என்ன கருத்தை வளைவு போடுறேன்றார் மறுபடியும் வந்து. ஏங்க பிள்ளைக்கு வளைவு எடுக்கையில் கருப்பு வளைவு சிகப்பு வளைவு எடுக்காதீங்க, எது அழகாக இருக்கோ அதை போட்டுட்டு போகுது உங்களுக்கு என்ன அப்படின்னு. ஏண்டி கோயிலுக்கு வந்து கருப்பு கலர் வளைவு எடுக்கக்கூடாது, அதுக்கு தான் சொல்கிறேன் அப்படின்றாரு. அப்போஹோ நீங்கள் சாஸ்திரத்தில் வரீங்க, சரி விடுங்க எடுக்கலை அப்படின்ட்டு அதோட போயிட்டார். நீ என்ன வளைவு எடு, நான் எதை எடுக்கக்கூடாதுன்னு சொன்னோன்னா அதை தான் எடுப்பமுடுவேன், எதை எடுன்றோன்னா அதை எடுக்க மாட்டேன்டுவேன். நீ ஏகத்தால் ரொம்ப பேசுவேன், எனக்கு இருக்க மண்டை முட்டுது, நான் போகிறேன் அப்படின்ட்டு அங்கிட்டு போய் ஓரமாக போய் உட்காந்துட்டார். சரி நீங்கள் ஓரமாக உட்காருங்க, நாங்கள் வலையெல்லாம் எடுத்துகிட்டு கண்டிப்பாக உங்களுக்கு இந்த கூட்டத்தில் தேடி பிடிச்சிருவோம். தேடி பிடிக்காட்டாலும் மைக்கில் அலௌன்ஸ் பண்ணி இன்னாரு சீமான் அவர் எங்கே இருக்கிறார், அவர் மனைவி பிள்ளைகள் எல்லாம் காத்து கொண்டு இருக்கிறது அப்படின்னு மைக்கிலேயாவது அலௌன்ஸ் பண்ணிடுறேன். உன்னோட பேச்சு ஏண்டே இப்படி பேசுகிற, இப்படிலாம் கோயிலில் பேசாதடி, காணாமல் போகிறத பற்றிலாம் அப்படிலாம் சொல்லாதடி, வாயை வச்சுக்கிட்டு சும்மா இருக்க மாட்டியாடு திரும்ப வந்துட்டாரு. சீமாப்பா உங்களை உட்காரத்த சொன்னேன், திரும்ப உங்களை வர சொல்லலை அப்படின்ட்டு. ஐயோ நீ சொல்கிறத பார்த்தா எனக்கு ஒரு மாதிரியாக இருக்குது. அப்படிலாம் காணா போகணும்னு சொல்லாத, கூட்டமாக இருந்துக்கிட்டு இருக்கு, பொருள் போட்டிருக்க, பக்குவமாயிரு. நீ பாட்டுக்கு வளையல் எடுக்கிற கவனத்தில் இருக்காத, கூட்டமான கூட்டத்துக்குள்ளே யாராவது கை வச்சுட்டா ரொம்ப கஷ்டம், நீ ஒரு கிறுக்கு அப்படின்றாரு. ஏங்க சிசிடிவி கேமரா இருக்குது கடையில், நீங்கள் வாட்டுக்கு இருங்க அப்படின்னு. சிசிடிவி கேமரா இருந்தால் கேமராவை பார்த்து இன்னாரு எப்படி களவாண்டாங்கன்ட்டு தான் பார்க்க முடியும். அவளை விரட்டி பிடிச்சிருவேன். அப்படியே உனக்கு உங்கள் வீட்டில் இருக்கிற ஊர் ஆஃபீஸருங்க 50 பேர் அப்படியே மேல்முறையிட்டு உனக்கு டக்குன்னு பிடிச்சி டக்குன்னு அதை கண்டுபிடிச்சிருவாங்க. யார் எப்படி களவாண்டாங்கன்னு கண்டுதான் கேமராவில் பார்க்கத்தான் முடியும். கிறுக்கச்சி ஒழுங்காக பார்த்து எடுத்துகிட்டு வாடி அப்படின்னாரு. சரிங்கங்க பக்குவமாக தாங்க இருக்கேன் அப்படின்ட்டு மானசாவுக்கு கடைசியாக ஒரு வளைவியை போட்டு பார்த்தேன். இது கரெக்டாக இருந்துச்சு. கரெக்டாக இருக்குல்லங்க, இது கருப்பு கிடையாது, இது ப்ரௌன் கலர்.
அப்படின்ட்டு அதையே பேக்கப் பண்ணி கொடுங்க அப்படின்னு. அதோட சரின்னு அந்த அக்கா பேக்கப் பண்ணி கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் பூஜா கொடுக்கும்ல, மானசை கெடுத்த பூஜா விடுமா, பூஜா எனக்கு வேணுமேன்ட்டு அடம் பிடிக்கும். அதனால் எங்கள் வீட்லேயே அடம் பிடிக்காது, எதுவும் கேட்காது. அது என் செல்லமையே சர்மா தான். சர்மா மட்டும்தான் எதுவுமே கேட்க மாட்டார். டவுனுக்குலாம் கூட்டிகிட்டு போய் எதையாவது வாங்கி கொடுத்தோம், திங்கிறதுக்கெலாம் வாங்கி கொடுத்தோம்னா உடனே திங்கவே மாட்டார். வாங்கி கையிலேயே வச்சுக்கிடுவார். சின்ன குழந்தையிலுமே அப்படித்தான். எதாக இருந்தால் வாங்கி கையில் வச்சுக்கிடுவார். வீட்டுக்கு வந்து தான் சாப்பிடுவார். ரோட்டுக்காட்டில் திங்கவே மாட்டார். நான்லாம் ஏன்னா என்ன வாங்கி கொடுத்தாலும் கருக்குன்னு தின்றுவேன். தின்னியா அப்படின்னா வேண்டாம்மா நான் வீட்டில் போய் திம்பேன் அப்படின்வேன். ஏன் இங்கனையே திண்ட என்ன அப்படின்னா வாந்தி வரும், தண்ணி தவிக்கும் அப்படின்னு பல வேலை சொல்லுவார். பார்த்துக்குங்க, அவருக்கு அப்படி ஒரு கூச்ச சுபாவம் என் மயன் சர்மாவுக்கு. அதனால் அவர் மட்டும்தான் எதையுமே கேட்க மாட்டார். பூஜாவுக்கு போட்டு பார்ப்போன்னு போட்டு பார்த்தேன், ஒரே மாதிரி விளைவு எடுப்போம். இல்லாட்டி ஏ விளைவு நல்லாயிருக்கு, ஓ விளைவு நல்லாயிருக்கு அப்படின்ட்டு சண்டை வரும்ண்டு. ஆனால் பூஜாவுக்கு அதே மாதிரி அமைப்பான விளைவு கிடைக்கல. கொஞ்சம் சின்ன விளைவியாக இருந்துச்சு. அளவு வச்சு அந்த பாப்பாவை வச்சு பார்த்துச்சு. ஆனாலும் ரொம்ப அளவு சிறுசாக இருக்குது. என்னென்னு தெரியல. இன்னும் முகமுடி போட்டிருக்கு பாப்பா, இன்னும் கொரோனா போகலையா அப்படின்னு. இல்லைக்கா நான் வேறு ஒரு விஷயத்துக்காக போட்டிருக்கேன்னுச்சு. ஓஹோ பர்சனலாக ஏதோ ஒரு விஷயம் இருக்குது போல் அப்படின்னு யோசனை பண்ணிக்கிட்டு அதை தான் தோண்டி கேட்கக்கூடாது. ஏன்ட்டு கேளுங்க, நம்ம வளைவு வாங்க வந்திருக்கோம், வளைவு வாங்குற விலையத்தானே பார்க்கணும். நான் கையில் போட்டிருக்கேன் பார்த்தீங்களா, எங்கள் கோயில் தளத்தில் வளைவி பாசி அதாவது இந்த பொம்மை இது எல்லாமே அதிகமான விலை வச்சு விற்கிறாங்க. கொஞ்சம் நஞ்சம் அதிக விலை இல்லை. 10 ரூபா 5 ரூபா கூடன்னு நினைக்காதீங்க. டபுளுக்கு டபுளாக வச்சு விற்கிறாங்க. நான் கையில் போட்டிருக்கேன் பாருங்க, பிங்க விளைவி. இந்த விளைவி எவ்வளவு? ஒரு டெஜை வந்து 40 ரூபா. நான் கடையில் வாங்கினேன். அதாவது எங்கள் ஏரியா, எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கும்ல அந்த ஏரியா கடையில் 40 ரூபாய்க்கு வாங்கினேன். அதேங்க, அதில் ஒரு மாற்றமுமே கிடையாது. நான் கேட்டேன், ஏக்கா இந்த நான் கையில் போட்டிருக்கேனே இதே மாதிரி விலையெல்லாம் இருக்கா, வளைகாப்பு விலையெல்லாம் இருக்கான்னு. எல்லா விளைவும் இருக்குண்டாங்க. இந்த கல்யாணி கவரிங் பார்த்தீங்களா, கவரிங்கெலாம் அப்படி இப்படி விளைவியாக இருக்குங்க. ஆத்தாடி தங்கம் தோற்று போயிருங்க. அப்படி பூட்டுற விளைவுலாம் இருக்குது. எல்லாத்தையும் பார்க்க அழகாக இருந்துச்சு. இதில் நம்மளுக்கு தேவையில்லை. என்ன நம்மளுக்கு சிலுக்குன்னு போடுறதே நல்லாயிருக்கும். கவரிங்க போட்டால் நல்லா இருக்காது, அது ஒத்த விளையாத்தே இருக்கும் அப்படின்ட்டு மேலே மாடி கேட்டோம். அந்த விளைவியை கேட்குறீங்க, ஒரு டஜை வந்து 150 ரூபான்றாங்க. நான் 40 ரூபா எங்கே இருக்குது, 150 ரூபா எங்கெங்கே இருக்குது, 110 ரூபா கூடங்க. அப்போ பார்த்துக்கங்க எவ்வளோ கூட விற்கிறாங்க. உண்மையிலே இந்த நான் கையில் போட்டிருக்க விளைவே 40 ரூபாய்க்கு தாங்க வாங்கினேன். 2 டஜை 80 ரூபாய்க்கு வாங்கினேங்க. இவங்க ஒரு டஜனை 150 ரூபான்றாங்க. அடேங்கப்பா கொள்ளலாவோம்ப்பா. இந்த கிளிப்பெல்லாம் 10 ரூபா தான் சந்தை கடைகளில், இங்கே 15 ரூபாண்டாக. சரி விடுங்க, கடைக்கு வாடகை அதிகமாக இருக்கும்ல, அவங்களாம் ரோட்டோரமாக விற்கிறாங்க, குறைச்சிருக்கும். அவங்களுக்கு வாடகை இல்லை, கரண்ட் பில் இல்லை. இவங்க கோயில் தளத்தில் விற்கிறதுனால கோயில் கடைக்கே எப்படியும் 10-15 வாடகை கொடுக்க வேண்டியது இருக்கும். அப்புறம் கரண்ட் பில் இருக்கும், எல்லாத்துக்கும் விலை போடணும்ல. என்ன அவங்களுக்கு 10 ரூபா லாபம் கிடைக்கணும். அதை பேசக்கூடாது. என்ன நான் சொல்கிறது அப்படின்னு யோசனை பண்ணிட்டு நம்மளுக்கு பிடிச்சா வாங்கணும், பிடிக்கலான்டா வேணாம்ன்றணும். வேணாக்கா அந்த விலையை வேணாம்கான்ட்டு நான் அந்த கடையிலே வாங்கிக்கிறேன். அப்புறம் என்ன, என் மக பூஜா நெகப்பாலிசி வாங்கி கொடுங்கம்மா, கலர் கலராக நெகத்தில் அடிக்க. ஒரு நெகப்பாலிசி கூட இல்லை, எல்லாம் தீர்ந்து வச்சு. எல்லா நெகப்பாலிசியும் எடுத்து படம் வரைகிறோம்னு வரைஞ்சி அந்த பொம்மைகளுக்கு கலர் அடிக்கிற ஆளுங்க. கலர் அடிக்கிறதுக்கு தனியாக கலர் அடிக்கிறதுக்காகவே வாங்கி கொடுத்துருக்கேன். அதெல்லாம் வாங்குறது இல்லை. அதை விட்டு நெகப்பாலிசி எடுத்து ஒன்றொன்னையும் தடவுறது. நண்டு தான் அந்த வேலை பார்க்குது. அம்புட்டையும் ஊற்றி குழப்பி அப்படியே ஒன்றுமெல்லாம் ஆக்கிடுறாங்க. நான் கடைக்கணிக்கு போயிடுறேன்னா இவங்க அந்த வாங்கிட்டு வர சாமான்களை என்ன பண்ணுறாங்கடா பார்த்துக்கிட்டு இருக்கேன். நான் வேலை வெட்டின்ட்டு ஓடிடுறேன். வந்து பார்த்தா அம்புட்டையும் கொட்டி சீரழிச்சு போட்டுருவாங்க. அப்புறம் அடித்து என்ன செய்கிறது, அடித்தாலும் திரும்ப வர போகிறதில்ல. ஏண்டி இப்படி பண்ணுறேன்ட்டு மனசாவை 2 கற்றுட்டு அப்படியே விட்டுருவேன். அதுக்கப்புறம் என்ன காலியாக போச்சுண்டா, சரி அதில் 2 வாங்கி போடுவோம் அப்படின்ட்டு கலரை பார்த்து கலரை அடித்து பார்த்தேன். ஒன்றும் நல்லா இல்லை. இந்த கிரே கலர்லாம் அடித்தா கையோட விரலாக இருக்குது. ஒன்றும் நல்லா இல்லை. சரி போ, அந்த கலர்லாம் நல்லா இல்லை. ஒரு ரோஸு சிகப்பு இதுதான் நம்மளுக்கு நல்லாயிருக்கும். ஏம்மா எடுத்ததையே எடுக்கிறியம்மா, நல்ல கலராக எடுங்கம்மாண்டா. சரி கொஞ்சம் வித்தியாசமாக எடுப்புமேனு இந்த கலர் எடுத்து அடித்து பார்க்குறேன். ஏத்தே நெகமும் என் கலர் அந்த இதுவும் ஒன்றா இருக்குது. ஏதாச்சும் தெரியுதான்னு வருங்க. இதை போய் எடுக்க சொல்கிறா வித்தியாசமாகண்டா. சிகப்பு ரோஸு இதுவாக எடுக்கிறானா, ஆரஞ்சு இதுதான் எடுக்கிறானா, வித்தியாசமாக எடுக்குவான். பச்சை இப்படித்தான் எடுக்கிறானா, பட்டிக்காடாக எடுக்கிறானா. இவெல்லாம் சொல்லிக்கிறா. பட்டிக்காட்டுக்காரவுதே சூஸ் பண்ணுறதே கரெக்டாக இருக்கும். நகரத்தில் சூஸ் பண்ணுறோம்னு சும்மா கிரே கலரு இருட்டு கலராக எடுத்து அடித்தா ஒன்றும் தெரியல. நெகத்தில் இந்த அடிச்சிருக்கே ஒன்றுமே அடித்த மாதிரியே இல்லை வருங்க. அங்கிட்டு போடி அங்கிட்டு அப்படின்னு நாங்கள் தூக்கி போட்டுக்கிட்டு எப்பவும் போலிக்க நம்ம ரோஸு சிகப்பு ரோஸு அந்த ரோஸை தூக்கிட்டேன். அந்த ரோஸ் எடுத்து வா போதும், இது போதும் போ அப்படின்னு அதை எடுத்தேன். அப்புறம் வளைவி 20 ரூபா. இந்த வளைவி கூட 20 ரூபா. நல்ல பரவாயில்ல போ. 20 ரூபாய்க்கு நல்ல கல் விளைவி நல்லா தெரிஞ்சிச்சு.
ஏன்டா அது கூட 100 ரூபா 150 ரூபான்றாங்க. அம்புடுக்கெல்லாம் விளைய விட்ட முடியுமா? நிமிஷத்தில் உடச்சிருவாளுங்க 2 பேரும். சொடக்குண்டு ஜிம்மாப்பா. அப்புறம் மறுபடியும் கேட்டோம்னா சண்டைக்கு வருவார். இந்த கிளிப்பை வாங்கி குத்தி விட்றேன், நண்டு எங்கிட்டாவது போட்டுவிட்டு எங்கிட்ட போட்டேன்ட்டு உருண்டுட்டு கிடக்கும். அதனால சரி போ, அந்த கிளிப்லாம் வேணாம், போதும் போ வாங்கின வரைக்கும். எங்கள் வீட்டுக்காரர் அதுக்கு இடையில என் பொண்டாட்டியை காணமுட்டு அங்கே தேடி இருந்திருக்காரு கீழே. நாங்கள் மாடிக்கு வந்துட்டோம், அவர் கீழ் போச்சல பார்த்துருக்காரு. காணோம். அடிப்பாவி இப்போ தானே சொன்னால் காணாமல் போயிட்டா. நாங்கள் மைக்கில் சொல்லுவோம்ண்டு நிஜமாவே காண முடியும் என் பொண்டாட்டின்ட்டு அங்கே கடவுரம் தேடி இருந்திருக்காரு. கடையில் இருக்குது இங்கனதாக்க நின்றாக, பில் போடலாம் ஒன்றும் வரலையே அப்படின்னு கீழே பேசிக்கிட்டு இருந்திருக்கேன். அப்புறமா கீழே இறங்கி போகிறேன் 50 பேரும் சொல்கிறாங்க, உங்கள் வீட்டுக்காரர் உங்களை தேடிக்கிட்டு தெரிஞ்சாரு. அப்படியா? நாங்கள் மேலே மாடிக்கு போனோம்ல, சொல்லலையா ஒருத்தர் அப்படின்ட்டு. ஒருத்தரும் சொல்லலையக்கா, நாங்களும் இங்கே இருந்தவங்களை காணமே அப்படின்னு நாங்கள் பேசிக்கிட்டு இருந்தோம் அப்படின்ட்டாங்க. ஐயையோ, மனுஷன் காணமுன்னு ரொம்ப தேடி போயிருப்பார், பதறி போயிட்டார். இதே நாங்கள் வாங்கின சாமை எப்படி இவ்வளவுதான். எல்லாம் பட்ஜெட்டுக்குள்ளே வாங்கிடணும். இந்த நேபாளிஸ்லாம் 15 ரூபாயா, மற்ற இடத்துலாம் 10 ரூபா, இந்த இடத்துல 15 ரூபா. அப்புறம் அந்த கிளிப்பு 20 ரூபா, அந்த கிளிப்பு 20 ரூபா, அது அந்த வளைவி 20 ரூபா எப்படியோ கூட்டி பிடிச்சி ஒரு வளையாக வந்திருக்கும். அப்புறம் போதுவா அப்பா காணாமல் தேட போகிறார். இந்த தங்கப்பாப்பா வளைவி மாதிரியே தங்க வளைவி மாதிரி இருந்துச்சு, பார்க்க நல்லா இருக்கையா, போட்டு பார்ப்போமா அப்படின்னு. சரின்னுச்சு பூஜா. சரின்னு பூஜா கையில் போட்டால் பூஜா கீறுதுன்றுச்சு. அது பிளாஸ்டிக்லேயே பண்ணியிருக்காங்க, பார்க்க தங்க மாதிரியே இருக்குது, பிளாஸ்டிக்லேயே பண்ணியிருக்காங்க. அது போய் என்ன செய்து கீறுதுன்னு. ஆனால் போட்டால் நல்லாத்தான் இருக்குது, ஆனால் கையில் கீறுச்சுருச்சு. சரி வேணாம் போ, கீறுச்சுன்னா வேணாம். ஆமாம், நம்மளுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும். நம்மளை எந்த வளவியாக இருந்தாலும் கம்ஃபர்டபுள் இல்லாத வளவியை வாங்கிட்டு போய் என்ன பண்ணுறது? இருந்தால் கல் வளவி நம்ம ஒரு செட்டு எடுத்துருவோம்னு கேட்குறேன். விலை கூட செட்டாக வேணான்ட்டு ஓடியாந்து இங்கே வந்து பில் போடுற இடத்துக்கு ஓடியாந்துட்டான். பில்லை போட்டு ஒரு கவரை போட்டு அப்புறம் கொடுத்துட்டாங்க. சரின்னு வாங்கிட்டு வந்துட்டோம். சிம்மாப்பாவுக்கு ஒரே கவலை, எம்பிட்டுத்தான் பில்லை போடுவேன், நேற்று ஒரு பாசி ஊசி வாங்க போகிற விடுவாங்க, அங்கேயும் பில்லை போட்டேன் அப்படின்றாரு. நேராக வந்துட்டோம். சாமி வந்துருச்சு சொன்னபடியே. அந்த வத்திலாம் மீனாட்சி தாய் வர்றாங்க, எல்லோரும் கையெடுத்து கும்பிட்டுக்கங்க. சாமியை கும்பிட்ட ஒரு வழியாக நல்லபடியாக சாமி அருள் கொடுத்தாங்க. நல்ல கூட்டத்தில் ரொம்ப கிட்டத்தில் போய் எடுக்க முடியல. ஏன்னு கேளுங்க, கூட்டம் ரொம்ப நெரிசலான கூட்டம், அதுக்குள்ளே நிற்கவே முடியலை. இதில் வீடியோ எடுண்டா தாங்க முடியாத கூட்டமுங்க, ஒருத்தர் அமுக்குறாங்க. எங்கள் வீட்டுக்காரர் வேறு சொன்னது வேறு ஞாபகத்தில் இருக்குது. நீ வீடியோ எடுக்கிற கவனத்தில் பொம்பளையை ஒரு அமுக்குற களத்தில் அங்கே வேறு பார்க்குறாப்புல இருக்குது. அதுக்கப்புறம் என்ன, சாமி போயிடுச்சு. சாமி போனதுக்கப்புறம் எல்லோரும் அவங்க வேஷம் போட்டவங்க எல்லோரும் கொஞ்சம் கூட்டம்லாம் கலைய ஆரம்பிச்சிருச்சு. எங்களுக்கு போகிறதுக்கு இடமே இல்லை பார்த்துக்குங்க. பைக்கில் வச்சுட்டு உருண்டுக்கிட்டே நின்றார். போகவே முடியாதுன்னு எல்லா இடத்தையும் போலீஸு இது பண்ணிடுச்சு. அது என்ன சொல்லுவாங்க, நிப்பாட்டி வச்சிருச்சு. அதுக்கப்புறம் என்ன, சரி நிப்பாட்டிட்டா இன்னும் ஒன்றுமே பண்ண முடியாது, மக்கள் கூட்டம்லாம் கலைஞ்சாத்தான் போக முடியும், அது வரைக்கும் வெயிட் பண்ணணுன்றாரு. எங்களுக்கு வேறு வயிறு குறண்டுது. மானசா எனக்கு வயிறு பசிக்குதேன்னு அழுக ஆரம்பிச்சிருச்சு. ஏன்ட்டு கேளுங்க, 6 மணிக்கு கிளம்பி போயிட்டான். இப்போ மணி 9 மணி ஆயிடுச்சு. இன்னும் மக்கள் கூட்டம் முறை வெளியேறலை. இதுவரை எப்போ வெளியேறி அதுக்கப்புறம் எப்போ திறந்து விட்டு அதுக்கப்புறம் நாங்கள் எப்போ பைக்கில் வர்றது? கால்நடையாக வரணும்டா வந்திருக்கலாம். பைக்கை கூட கொண்டு போயிட்டோம். போய் அந்த டிவிஎஸ் பெட்டி அங்கிட்டு நிப்பாடி போட்டுக்கிட்டே நின்றுக்கிட்டே இருக்கோம். மக்கள்லாம் போவாங்கன்னு குறையிற மாதிரியே இல்லை. எல்லோரும் வீடியோ எடுக்கிறதுலையும் அங்கங்கே கூட்டமாக நிற்கிறதுலையுமே இருக்காங்க. சரி எங்க இங்கே நின்றுக்கிட்டே தான் இருக்கணும். இன்னும் மயக்கம் வந்துச்சு. சாமியை கும்பிட்டோம். இன்னும் அடுத்த நட இந்த பக்கம் வருதான் சாமி. அவங்க இந்த பக்கம் வந்து சாமியை கும்பிட்டுட்டு அப்புறம் தான் நம்மளுக்கு இடவிடுவாங்க அவருக்கு அப்படின்ட்டு நாங்கள் வந்த பக்கம் மறுபடியும் மறித்த பக்கத்துலேயே பேசான்னு போய் உட்காந்துட்டோம். அதுக்கப்புறம் குடுகுடுன்னு ஓடுனாங்க. சாமி கிட்ட வந்துருச்சோ, சரி எப்படியோ சாமி வரட்டும், வந்ததுக்கப்புறம் பார்த்துட்டு அப்புறமா கிளம்புவோம் அப்படின்னு நாங்கள் போய் பேசிக்கிட்டு உட்காந்துருந்தோம். எங்கள் வீட்டுக்காரர், ஏண்டி சாமியை நல்லா பார்த்தியா அப்படின்னாரு. நல்லா பார்த்துறேன், நீங்கள் எங்கே போனீங்க? கூட்டத்தில் எங்கிட்ட காணாமல் போயிட்டேன். நாங்கள் ஒரு பக்கம் நிற்கிறோம், நீ ஒரு பக்கமே நிற்கலாமா? அப்படி புருஷன் எந்த பக்கம் நிற்குதோ அந்த பக்கம் நிற்கணுன்றது உனக்கு பொறுப்பே கிடையாது. நீங்கள் பக்கம் நீங்கள் வந்து பிள்ளையெல்லாம் கையில் வச்சுருக்காங்கன்னு ஒதுக்கமாக நின்றாருங்க. ஒதுக்கமாக ஒதுங்கி நிற்கிற பக்கம் நின்றா நான் எப்படி சாமியை வீடியோ எடுக்க முடியும்? சாமியை வீடியோ எடுத்தால் தானே பார்க்குறவங்களுக்கு வந்து காட்ட முடியும். கொஞ்சம் கஷ்டப்படணும்ல, அதுக்குத்தான் நான் கூட்டத்துக்குள்ளே உள்ளே நெருங்கி போயிட்டேன் அப்படின்ட்டேன். அப்படிலாம் போகக்கூடாது, எங்ககிட்ட சொல்லிட்டு போகணும்ல. நாங்கள் பிள்ளையெல்லாம் என் மக மானசாலாம் அம்மாவை காணான்னு காற்றுக்குள்ளே ரிங்காரம் பாடிக்கிட்டு இருக்கு அப்படின்றாரு. ஏங்க நான் என்ன இதுக்குள்ளே போயிட்டு எங்கிட்டையாவது தேடி பிடிச்சி வந்துட மாட்டேன், நான் ஃபோனு கையில் வச்சுருக்கேன், ஒருத்தர் அடிச்சிட மாட்டேனாண்டே. இருந்தாலும் புருஷன் கூட வந்தால் புருஷன் கூட தான் நிற்கணும், நீ பாட்டுக்கு கூட்டத்துக்குள்ளே போகக்கூடாது அப்படின்னு எனக்கு அறிவுரை பல விதமாக சொல்லிக்கிட்டு இருந்தார். என்னமோ பெரிய குலக்குத்தம் செஞ்சது மாதிரியே. சரி விடுங்க, அவர் சொல்கிறது நியாயந்தேன். புருஷனை விட்டுட்டு கூட்டத்துக்குள்ளே எகிரி பஞ்சு போடுறது தப்புத்தேன். என்ன வேலை சொல்கிறீங்க?
உங்களுக்கு வீடியோவை சாமியை நல்லா எடுத்து கட்டணுன்றதுக்காக அந்த கூட்டத்துக்குள்ளே புகுந்தேன். இப்போ எனக்கு அறிவுரை வழங்குறாரு. சரின்னு அப்புறம் இப்போ வந்து அவர் பக்கத்துலேயே வந்து நின்றுட்டேன். அவரும் பைக்கை வச்சுக்கிட்டே நின்றுக்கிட்டே இருந்தார். அந்த சாமி எடு அப்படின்றாரு. இந்த எடுத்துடுறேன். அவர் சொல்கிறதப்புறம் நான் எடுக்கணுமா? நான் சாமி எடுக்க போகிறது தப்பா? அதாவது கூட்டத்துக்குள்ளே தப்பு இல்லை, கூட்டத்துக்குள்ளே இப்படி போய் விட்டுட்டு போகக்கூடாதுன்னாரு. அதுக்கப்புறம் என்ன உதிரிப்பு இருந்துச்சு, உதிரிப்பு கொஞ்சம் கேட்டேன். அவங்க உதிரிப்பு விலையை கூட சொன்னாங்க. சரி கொஞ்சம் நேரம் சென்று வாங்குவோம். உதிரிப்பு வாங்கி கட்டினோம்டா நிறையா இருக்குது பூ. எனக்கு பூக்காரி எங்கள் அம்மாவே சொல்லுமே, பூக்காரிக்கு தண்ணி பண்ணி கட்டி கொடுக்கணும். ஏண்டு கேளு, நீ பூக்கு ஆசைப்பட்டவா அப்படின்னோம். பூவு கொண்ட நிறைய எம்புட்டு வச்சாலுங்க இன்னும் கொடுங்கன்னு வாங்கி வச்சுக்கிடுவேன். போதும்ட்டு சொன்னதே கிடையாது பூவை. நான் கொண்ட நிறைய எம்புட்டு வச்சா சரி ஆசாசையாக எடுத்து வச்சுக்கிடுவேன். அப்படித்தான் கொஞ்சம் கொஞ்சமாக வாங்கி கடையில் வாங்குற முருங்க, அது எனக்கு பிடிக்காது. கொஞ்சமாக இருக்கிற மாதிரியே இருக்கும். 200 வாங்கினாலும் கொஞ்சமாக இருக்கிற மாதிரி இருக்கும், 500 வாங்கினாலும் கொஞ்சமாக இருக்கிற மாதிரி இருக்கும். வாங்கி கட்டுனா நல்லா முழிச்சா வாங்கி அப்படியே அந்த கொண்டை நிறைய பூ வைக்கிறதுக்கிட்டே அந்த ஒட்டுமுடி வைக்கிறதே. இந்த சின்ன முடியில் வச்சா இழுத்துக்கிட்டு வந்துடும். முடியோட அடர்த்தி அதிகமாக இருந்தால் தானே பூவை நறுக்குன்னு குத்துனா நிற்கும். இது வந்து அப்படி நிற்காதுல. அதுக்கு தேவை என்ன செய்யறதே, ஒட்டுமுடி வச்சுருவேன். ஒட்டுமுடி வச்சா அடர்த்தி அதிகமாக இருக்கும். நம்ம எம்புடு பூவை தொங்க விட்டாலும் அப்படியே கிச்சன் நிற்கும். அதுக்காகத்தான் நான் ஒட்டுமுடி வைக்கிறதே. இல்லைன்னா என் முடி ஓரளவுக்கு பரவாயில்லாமல் இருக்குல்ல மக்களே, கொஞ்சம் பரவாயில்ல தானே, ரொம்ப திடீர்னு முடின்னுலாம் சொல்ல முடியாது. பரவாயில்லாத முடி, அடர்த்தி கம்மியாக இருக்குது அப்படின்ட்டு பூவை நான் போகையில் வாங்குவேன். சரி வாங்கலாம். இப்போ சாமியை போய் பாரு, கூட்டம் கொஞ்சம் குறையிற மாதிரியே இல்லை. சாமி இந்த பக்கம் வந்ததுக்கப்புறம் தான் போகுமா. அப்புறம் என்ன செய்கிறது, ரொம்ப நேரம் வெயிட் பண்ணி தான் நிற்கணும். இப்போ சாமி வந்துட்டு இப்போ தான் ரேடியோலாம் போய்கிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் சாமி வரும். வந்ததுக்கப்புறம் குடை வந்துருச்சுனாவே சாமி வந்துருச்சிடும். நாங்கள் அங்கேயே சாமியை பார்த்துட்டோம், மீனாட்சி அம்மன் கோயிலுக்கிட்டேயே. ஆனாலும் ஒரு பைக்கில் வந்துக்கிட்டே இருக்கையில் இங்கிட்டு மறைச்சிட்டாங்க. சாமி வந்து அப்படியே மதுரையவே சுற்றி வரும் பார்த்துக்குங்க. அப்படி வர்றப்ப நாங்கள் வர்றதுக்குள்ள ஜாமி இந்த பக்கம் வந்துருச்சு. ஏன்டா கூட்டமுங்க, பைக்கை குறுண்டு நானும் நடந்தே தான் வந்தேன். அவர் பைக் ஓட்டிகிட்டு வரையில, நீங்கள் நான் ஓடிக்கிட்டே வாங்க, நாங்கள் உங்கள் பின்னாடியே நடந்து வரேன்ட்டு. ஏன்டா அந்தளவுக்கு அப்படித்தான் பைக்கை குறுன்னு வரைச்சி. நல்ல கரகாட்டம்லாம் ஆடினாங்க. கூட்டத்தில் போய் தான் எட்டிக்கிட்டு பார்க்க முடியலை. கூட்டம் மக்கள் ஊரை வந்து அலை கடலைன்னு திறந்துட்டாங்க. இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை விடுமுறை நாள் வேறு. அதனால் சாமி கும்பிட்றதுக்கு சனமே வந்துருச்சு. சாமி கும்பிட்றதுன்னா சனம் பூரா சித்திரை திருவிழாக்கெலாம் சொல்ல முடியாது. அலைகடலைனா கூட்டம் இருக்கும். ஆமாம், திருவிழாண்டா போதும். அப்படியே உக்காந்துக்கிட்டே இருந்தான். ஒன்று வெயிட் பண்ண முடியல. எல்லாருக்கும் சோர்வாயிருச்சு. எனக்கெல்லாம் ரொம்ப சோர்வாயிருச்சு. என் மகன் நண்டு அதை விட சோர்வாயிருச்சு. சோர்வாயி பேசுதில்ல. நண்டு அப்படின்டா, போங்கம்மாங்கிட்டு எனக்கு பசிக்குது, என்கிட்ட பேசாதீங்க அப்படின்றது. அங்கனக்குள்ளே ஏதாவது வாங்கி கொடுப்போம்னா கடை வேற இல்லை. கடை இருக்குது, கடையை பூரா வந்து என்ன கடை இருக்குது, இந்த இது ஜவுளி கடை, இந்த பலசர கடை, இந்த இது இந்த தோடு பாசி ஊசி திங்கிற மாதிரி கடை இல்லை. ஒரு ஏதாச்சும் ஒரு வாங்கி திங்கிற மாதிரி கடை இருந்தாவில் ஒரு பழக்கடை, ஒரு ஜூஸ் கடை, ஒரு டீ கடை, ஒரு ஏதாவது ஒரு பிஸ்கட்டு அப்படி வாங்கி கொடுக்கலாம். அது கூட இல்லை, பலசர கடையில் இல்லை. இந்த இது அது என்ன கடைன்னு சொல்கிறாங்க, எனக்கு வாயில் வர மாட்டேங்குதே. இந்த பாத்ரூமுக்கு இது கழுவுற கடை, அந்த கடையில் இருந்துச்சு. அப்புறம் என்ன ஒரு வழியாக கிளம்பியாச்சு. அப்புறம் நாங்கள் இப்போ வெளியில் வந்து இறங்கி நின்றுட்டார். அப்புறம் எங்களுக்கு தெரிஞ்சவர் ஒருத்தவர் வந்தார். நல்லா இருக்கீங்களா அப்படின்றார். நல்லா இருக்கும் அப்படின்ட்டோம். வாங்க ஒரு போட்டோ எடுத்துக்கிறோம்ன்றார். சரி வாங்க போட்டோ எடுத்துக்கிறோம். போட்டோ எடுக்கிறதானே இப்போ பேசினா போச்சு. எல்லோரும் போட்டோ எடுத்து ஸ்டேட்டஸில் வைக்கணும், அதனால் போட்டோ எடுத்துக்கிறோம்ன்றார். சரி போட்டோவை நீங்கள் எடுங்க, உங்களை அப்படியே சேர்த்து நாங்களும் எடுக்கிறோம் அப்படின்ட்டு அவரோட சேர்ந்து நாங்களும் போட்டோ எடுத்தோம். எங்கே போட்டோ எடுத்ததை காணா, ஐயா அவர் எங்கே போய் போட்டோ எடுக்க போயில எங்கிட்டு போனார், போயிட்டார் அவருக்கு. சரி விடுங்க, நின்றுக்கிட்டே இருந்தார். அப்புறம் எங்கிட்டு போனார் தெரில. அதுக்கப்புறம் பைக்கில் ஏறிட்டேன். வாங்க சரி எடுக்கல அவருக்கு. அந்த வீடியோ இதில் சேர்க்காம விட்டேன் இருக்கு எப்படியும். சரி விடுங்க. அதுக்கப்புறம் என்ன பைக்கில் சல்லுன்னு நடைய கட்டிட்டோம். வர்ற வருத்து பூரா ஜாமியை வந்துக்கிட்டு இருக்காங்க வருங்க, தெரியுதா. இப்போத்தான் கொஞ்சம் கேப் கிடச்சி, மனுஷன் நடமாட்டுகளுக்கு கொஞ்சம் குறைஞ்சி கொஞ்சமாக கேப் கிடச்சி. அதில் குறுன்னு வண்டியை விட்டுட்டார். நண்டு மௌனமாகவே இருந்துச்சு. மனசா ஒரே சந்தோஷமா அப்படின்னு. எனக்கு சந்தோஷம்லாம் கிடையாது, என்னைய பார்க்கு கூட்டிகிட்டு போனால் தான் சந்தோஷம் இருந்துச்சு. ஐயோ
மறுபடியும் பார்க்கா அடிப்பாவி. பார்க்கலாம் கிடையாது, பாத்ரூம் கழுவுறதுக்கு ஆசிட்டு இதுக்கெல்லாம் வாங்க வேண்டியது இருந்துச்சு. வந்தது வந்துட்டு அதே வாங்கிடுவோம்னே. அடிப்பாவி இன்னும் விட மாட்டேயே, வீட்டுக்கு போக வாடின்றாரு. ஏங்க வாங்குறத வாங்கிட்டு போயிடுவோம், வீட்டுக்கு வீடு துடைக்கிறதுக்கு டைல்ஸ்லாம் துடைக்கிறது இந்த தண்ணியை வச்சோ அல்லது சோப் ஆயில் வச்சோ துடைச்சோம்னா ஒரு மாதிரி திட்டா நிற்கிதுங்க கருப்பு கலர் டைல்ஸை கண்டு. அந்த டைல்ஸ் துடைக்கிற ஆயிலை வச்சு துடைச்சோம்னா பல 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 அப்படியே கண்ணாடி மாதிரி ஆயிரும். அது எங்கே அவருக்கு தெரிய போகுது? நம்ம பொம்பளைய வீட்டில் குடும்பம் நடத்துகிறவங்களுக்கு தான் தெரியும். அதை சொன்னோம்னா இது வாங்கணுமா இப்போ அவசியமா அப்படின்னு இருக்காரு. வர்ற விதத்துல வாங்கினா தானே, அப்புறம் இதுக்காக நான் வர முடியாது அப்படின்னு காலி ஆயிடுச்சு. காலியாகிறதும் தெரியாது, இருக்கிறதும் தெரியாது. நம்ம வாங்குறவங்களையும் குறை, அதில் விலை வேற பேசிக்கிட்டு இருந்தார். அவர் என்னமோ அந்த ஆயில் 30 ரூபாய்க்கு வாங்கினாராம், இவர் 40 ரூபான்ட்டாரா, என்னென்ன 10 ரூபா கூட சொல்லியிருந்தார். அவர் நீங்கள் வாங்கின ஆயில் இருந்தா இருக்கு வருங்க, இதண்டை வாங்கிட்டு போங்கன்னு வெள்ளையை எடுத்து காட்டினார். ஏனே 10 ரூபா பணம் போகுது, அந்த 10 ரூபா இதே கொடுங்க, பச்சையை கொடுங்க அப்படின்ட்டு. அதில் கலர் ஊற்றி இருக்கிறதுக்காக 10 ரூபா கூட வா, அதில் கலர் ஊற்றாமல் வெள்ளையாக இருக்கிறதுக்காக 10 ரூபா கம்மியாக, ஏனி 10 ரூபா கம்மியாகவே வாங்க அப்படின்றாரு. ஏங்க பாத்ரூம் கழுவுறது நல்லா இருக்கணும் போங்க அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் என்ன பைக் எடுத்துகிட்டு கிளம்பியாச்சு. இந்த அப்பா எப்படி மெயின் ரோடு வந்துட்டோம், சந்து பொந்தெல்லாம் தாண்டி மெயின் ரோடு வந்து பார்த்தீங்களா. இதுதான் மிஷன் ஆஸ்பத்திரி. மிஷன் ஆஸ்பத்திரி அப்படின்னா என்னது, 2 மிஷன் ஆஸ்பத்திரி இருக்குது. ஒன்று வந்து இதுக்கிட்ட இருக்குது மாடத்தவடிக்கிட்ட, ஒன்று வந்து நம்ம திருமண நாயக்கர் மகால்கிட்ட இருக்குது. இந்த பார்த்தீங்களா அந்த சர்ச்சு. ஆமாம், இது வழியாக இதுக்கு இந்த இடத்துக்கும் நாங்கள் இருக்கிற வீட்டுக்கும் கரெக்டாக ஒரு 6 கிலோமீட்டர் இருக்கும். அவ்வளோதான் வித்தியாசம். ரொம்ப வந்து வித்தியாசம் கிடையாது. ரொம்ப வந்து பட்டி ரொம்ப தள்ளி கிடையாது. 6 கிலோமீட்டர் 7 கிலோமீட்டர் கூட வைக்கலேன். சரி, எனக்கு கணிச்சு சொல்ல தரல. எங்கள் வீட்டுக்காரர்கிட்ட அந்த கணிப்புலாம் கணக்கு கச்சிதமாக சொல்லுவார். ஆனால் மேக்ஸிமம் அவ்வளோதான் இருக்கும். அப்புறம் என்ன ஹோட்டல் கடையில் நேராக உட்காந்துட்டேன். பசி இருந்துச்சுல நண்டு, இன்னுமே கூட்டிகிட்டு போனால் அவ்வளோதான் வெகுண்டு எழுந்தோம். சாப்பிட்டுட்டு நேராக அத்தை வீட்டுக்கு போயிட்டோம். அத்தை வீட்டில் விளையாட்டு சம்பளம் காட்டிட்டு அவங்களுக்கு இது பிரசாதத்தை கொடுத்து சாமியை கும்பிட்ட பிரசாதத்தை கொடுத்துட்டு பூசி விட்டு போயிட்டு வரோம். வர்ற வழியில் நாத்தனா விடு மாமியை விட தானே, அவங்கள பார்க்காம போகக்கூடாதுல்ல அப்படின்ட்டு சாமியை கும்பிட்டு வந்த பிரசாதத்தை கொடுத்துட்டு அப்படியே அவங்களுக்கு டாட்டா பாய் சொல்லிட்டு அப்படியே கிளம்பிட்டோம். நம்ம டிவிஎஸ் வண்டியில் அப்படியே ஒரே இருட்டு. இன்னும் எங்கிட்டு பூரா வண்டி நடமாட்டமே இருக்காது, டவுனுக்குள்ளே தான் கூட்டம். இங்கிட்டில் என்ன கூட்டம், ஞாயிற்றுக்கிழமை வேறு. 50 பேர் அடைச்சி பிடிச்சி தூங்கிட்டாங்க. 50 பேர் ஒருத்தருமே இல்லை, 1-2 வண்டி தான் போய்கிட்டு இருந்துச்சு. அதோடு பார்த்துக்குங்க புல்லட் வாகனத்தை வேகமாக இயக்குனார் எங்கள் வீட்டுக்காரர். அப்பா என்ன ஒரு வேகம், இந்த புல்லட்டையே இந்த வேகத்தில் குறைகளே, வேறு வண்டியில் என்னம்மா போவீங்க, மெதுவாக போங்க ஜிம்மாப்பா அப்படின்னு கத்திக்கிட்டு இருந்தேன். அதோட அப்படியே வந்து வீடு சேர்ந்துட்டான். வீட்டுக்கு வந்தால் வீட்டில் அம்மாவும் சர்மாவும் வந்துட்டாங்க. சர்மா விளையாட ஓடிட்டார், வேறு ஒன்றும் கிடையாது. சர்மா எதுக்குமே வரமாட்டார், கேமராவுக்கு வேண்டாலும் வரமாட்டார், எங்கே வேணாலும் வரமாட்டார். அவர் இளவட்ட மனதுலேருந்து எங்களை அன்றார்ல. ஆத்தா ரெடியாக உட்காந்துருச்சு. அதுக்கப்புறம் என்ன சர்மாவுக்கு வாங்கிட்டு வந்ததுக்கப்புறம் பார்த்துக்கிட்டு இருந்தார். எங்கள் வீட்டுக்காருக்கு என்னோட ஒருத்தர் கலர் விடுண்டார். எல்லாத்தையும் குடிச்சிட்டு அதோட கிளம்பிட்டோம். சாமான் அப்புறம் இசாந்துக்கு வாங்கிட்டு வந்த சாமான் என்னென்னு பார்த்துக்கிட்டு இருந்தார். அவர் கொஞ்சம்